வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு மெத்தடில் மட்டன் கிரேவி ஒன்று செய்வோம். இதுக்கு 1/2 கிலோ கறியில் இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். இது வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிப்போம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கல்பாசி, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 3 கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே தான் வறுக்கணும், இல்லைன்னு சொன்னால் அது வந்து கறியை போயிடும். இது கூட வந்து ஒரு 6-7 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கட் பண்ண தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தேங்காய் வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கூட சேர்த்துட்டா போதும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. வேறொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருவோம். அதே சட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 25 வெங்காயத்தை கட் பண்ணி, சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். பிரிஞ்சி இலையை கட் பண்ணி போடும்போது அது வந்து கரண்டியில் வந்து சிக்காது. இந்த ஸ்பூனில் தான் இப்போ அளவு எடுக்க போகிறேன். 1 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்குவோம். அந்த கல் உப்பு வந்து சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் ஈஸியாகவே சீக்கிரமே வதங்கிடும். கண்ணாடி பதம் வர வரையிலும் வதக்குவோம். கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி பழம் ஒரு 4 பழம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், அப்போ தான் வந்து சரியான அப்படி அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வந்து எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு வந்து வாசனையும் டேஸ்ட்டும் கூடவே கிடைக்கும். இப்போ மூடி போட்டுருவோம். 5லேருந்து 8 நிமிஷம் வரையிலும் வதங்கியிருக்கு. இப்போ வந்துட்டு இது கூட நம்ம வேக வச்சுருக்க கறியை சேர்த்துப்போம். எலும்பு, கறி, கொழுப்பு எல்லாம் சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த எலும்பில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும், அதோடு சேர்ந்து தக்காளியில் இருக்க தண்ணியோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மூடி போட்டுருவோம். பத்து நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் வந்து குழம்பு பொடி, 1 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா பொடி, 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து மீடியமான காரத்தில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா கறியிலையும் படுற மாதிரி வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து வேகுது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. கறி இருக்கக்கூடிய எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த புதினா இலை சேர்க்கும்போது மட்டன் கிரேவி வந்து நல்ல வாசனையாகவே இருக்கும். இப்போ மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை, இந்த தண்ணியிலே வந்து வேகட்டும். நமக்கு வந்து கிரேவி நிறைய வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்கள், கூட ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், சோம்பு எல்லாம் சேர்த்து அதையும் சேர்த்துப்போம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மூளை தண்ணி விட்டு கழுவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போவே வாசனை வந்து பக்காவாக இருக்குது. இன்னும் நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும்போது இன்னும் கூடுதலாகவே வாசனை கிடைக்கும். மூடி போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம்கிட்ட
வேகட்டும். அந்த தண்ணியெல்லாம் வந்து வற்றி வரட்டும். 2 பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தான் பொடி சேர்த்துருந்தாலும் பச்சை மிளகா சேர்க்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாசனை கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து மூடி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த தண்ணி பூரா வற்றிடுச்சு. கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற விட்றலாம். ஒரு 5 நிமிஷம் வற்றினா போதும். ஆனால் எனக்கு இந்த அளவு போதுமானது. அதனால் நான் இப்போவே வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக மல்லி இலையை தூவிக்கோங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.